Welcome to Vision Academy. இன்னைக்கு AIP ல உள்ள previous question பார்க்கலாம். The LCM of two numbers is 84. If the numbers are in the ratio 2:3, there is a sum of the number is என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அந்த நம்பர் என்ன கேக்குறாங்க? The LCM வந்து என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா 84. So அந்த two number 2:3. So ratio வந்து எழுதணும்னா தனியா இருக்கும்போது 2x 3x அப்படி இருக்கும். ஓகேங்களா? இந்த x ங்க என்னன்னா அந்த நம்பரோட HCF ஆகும். x ங்க அந்த நம்பரோட HCF. So LCM வந்து 84 இந்த எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 2 into 3 into இந்த x ஆன HCF மல்டிபிள் பண்ணேன்னா அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? So 6x equal to 84. So x equal to 6 ஆல நம்ம டிவைட் பண்ணோம்னா 84 by 6 6 ஆல டிவைட் பண்ணோம்னா x equal to 14. ஓகேங்களா? ஆனா क्वेश्चन என்ன கேட்டாங்க பாருங்க sum of the number x ஓட வேல்யூ இல்ல sum of the number பாத்தீங்கன்னா 2x plus 3x. So 2x plus 3x na 5x. So 5 into 40 70. Okay, answer 70. Option C. Okay, next question போலாம். Next question. The surface area of sphere 256 pi meter square. Find the diameter. Okay, diameter இருக்காங்க. So surface area formula என்ன பாத்தீங்கன்னா 4 by r square. So 4 by r square equal to 256 by. So by cancel ஆயிடும். So 4r square equal to 256. 4 ஆல் டிவைட் பண்ணனும் 256 by 4. So 6 times இருக்கும் 6 remaining 1 16 4 times இருக்கும். So r square equal to 64. So 64 ங்கிறது 8 square. So r square equal to 8 square. So r equal to 8. ஓகேங்களா? So question என்னன்னா diameter கேக்குறாங்க. So diameter ங்கும்போது d equal to 2r. Radius ஓட டபுள் டேக்னா diameter. So 2 into 8 equal to 16 மீட்டர். So answer 16 மீட்டர். 8 கிடையாது. 8 is the radius. So radius நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. क्वेश्चन diameter தான் கேட்டாங்க. So now 2 into r 2 into 8. So 16 மீட்டர் தான் answer. ஓகேங்களா? Okay. Now next question. The value of 36 power 1 by 6. ஓகேங்களா? சரி வந்து என்ன நம்ம சிம்பிளிஃபை பண்ணனும். சரி எப்படி பண்ணலாம் பாத்தீங்கன்னா 36 உங்களுக்கு ஸ்கொயரோட வேல்யூ தெரியும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா கிடைக்கும் 6 ஸ்கொயர். So 6 ஸ்கொயர் பவர் 1 by 6. ஓகேங்களா? So பவர் மேல பவர் இருந்தேனா நம்ம ஒரு ஃபார்மட் யூஸ் பண்ணோம் a பவர் m ஹோல் பவர் n அப்படினு இருந்தேனா a பவர் m into n. சேம் அதே மெத்தட் தான் இதுல யூஸ் பண்ணுவோம். 6 பவர் 2 into 1 by 6 பவர் மேல பவர்னா மல்டிபிள் பண்ணோம். So 2 into 1 by 6. So answer 6 பவர் 1 by 3. So அது பார்க்கும்போது ஆப்ஷன் D 6 பவர் 1 by 3 தான் ஆன்சர். நம்ம சிம்பிளிஃபை பண்ணிரோம். இது வேற எதுவுமே இல்ல சிம்பிளிஃபை பண்ணனும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா Amida is 2 years elder than his friend Amida. Amida's father twice old as Amida கொடுத்திருக்காங்க and Amida is twice old as her sister. The age of Amida's father and Amida's sister difference by 43 years. The difference between the age of Amida and Amida. ஓகேங்களா? Amida and Amida. சோ இந்த क्वेश्चन இவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தீங்க. ஆனா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா क्वेश्चन ஃபர்ஸ்டே கொடுத்தாங்க. Amida is 2 years elder than her friend Amida. ஓகேங்களா? Amida வந்து Amidaவோட 2 years older ன்னு சொல்றாங்க. சோ நமக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் வருது. ஒருத்தங்களோட இன்னொருத்தங்க ஒரு வயசு எவ்வளவு அதிகமா இருக்காங்களோ அதான் ஒரு டிஃபரண்டா இருக்கும். சோ A வந்து B யோட 2 வயசு அதிகமா இருக்காங்க அப்படினா அவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் அதே 2 தான் இருக்கும். ஒருத்தங்களோட இன்னொரு 2 வயசு அதிகம்னா A minus B 2 years. சோ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन சென்டென்ஸ்லயே நமக்கு தேவையான ஆன்சர் வருது. சோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் A. ஓகேங்களா? 2 தான் ஆன்சர். ஒருத்தங்களோட இன்னொருத்தங்க எத்தனை வயசு அதிகமா இருக்காங்களோ அதுதான் அவங்களோட டிஃபரன்ஸா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் A. சோ ஓகே இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா sin θ cos θ இருக்காங்க. சோ நமக்கு θ வேல்யூ தனித்தனியா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ வந்து cos 45 டிகிரி cos 45 டிகிரி பாத்தீங்கன்னா 1 by √2 ஓகே 1 by √2 வரும். அதே மாதிரி tan 30 டிகிரி tan 30 டிகிரி அப்படி பாத்தீங்கன்னா 1 by √3 ஓகே இது வந்து √2 இது √3. அதே cot 30 டிகிரி ஓகேங்களா? cot 30 டிகிரி சாரி 60 டிகிரி ஓகேங்களா? cot 60 டிகிரி cot 60 டிகிரினா 1 by √3. சோ மூணு வேல்யூ தனித்தனியா எழுதணும். இப்போ என்ன கொடுத்தாங்க ரெண்டையும் பிளஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த ரெண்டையும் நம்ம பிளஸ் பண்ணனும். 1 by √3 plus 1 by √3. சோ பிளஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? கீழ ரெண்டு சேம் ஆட்டா மேல பிளஸ் பண்ணலாம். 2 by √3. சோ அடுத்து cot 45 ஆல டிவைட் பண்ணிருக்காங்க.
சார் பண்ணும்போது 1 by root 2 by 2 2 by root 3 ஓகே இந்த நம்பரை டிவைட் பண்ணனும் சார் டிவைட் பண்ணும்போது டிவிஷன் உள்ள வேல்யூ ரெசிப்ரோக்கல் மாறும் சார் மாறும்போது பாத்தீங்கன்னா 1 by root 2 into 2 வந்து அப்படியே டிவிஷன்ல இருக்கும் 2 மேல வந்து root 3 போயிடும் மேல வந்து root 3 சோ ஆன்சர் வந்து root 3 by 2 root 2 so ஆப்ஷன் D root 3 by 2 root 2 தனித்தனியா வேல்யூ போட்டுக்கணும் அடுத்த क्वेश्चनல வர மாதிரி ரெண்டையும் பிளஸ் பண்ணி போட்டோம் அடுத்து டிவைட் பண்ணி போட்டோம் சோ நமக்கு ஆன்சர் வந்து root 3 by 2 root 3 வந்துருது ஓகேங்களா okay so இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா there are two classroom A and B if the 7 students are shifted from A to B A பேர் வந்து ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு போறாங்க B will be the twice the number of students A ஓகேங்களா சோ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க A ல இருந்து A பேர் போய் B ல A பேர் ஆட் ஆனாங்கன்னா B will be the twice the number of students as A A ல எவ்வளவு பேர் இருக்காங்க அதோட twice இருக்கும் சோ இந்த மாதிரி சென்டென்ஸ் மாதிரி இருந்தாலே உங்களுக்கு பாதி ஆன்சர் நம்ம எல்லாம் அடுத்து if the three students are sent from B to A அடுத்து இன்னொரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க three students are sent from B to A சோ இப்போ B ல இருந்து மூணு பேர் வெளிய போறாங்க எங்க A க்கு போறாங்க சோ அப்பனா plus A B ல இருந்து மூணு பேர் A க்கு போறாங்க சோ அப்பனா plus 3 வரும் if the both classroom will be equal அதாவது சேம் சொல்லிக்கலாம் சேம் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் சோ இப்போ மூணு பேர் B ல இருந்து போய் A ல ஆட் பண்ணாங்கன்னா plus 3 இந்த ஈக்குவல் ஆகும் சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ அப்படி இருக்கும்போது என்ன கேக்குறாங்க the positive difference between the number of students in the class in two classrooms ஓகே ரெண்டு பேருக்குள்ள பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க சோ இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மென்ட் பார்த்தாலே ரொம்ப சிம்பிளா தெரியும் b = a இந்த மைனஸ்ல இருக்கு ஆப்போசிட் பண்ணா +6 சோ b வந்து a யோட r ல அதிகமா இருக்கு ஆல்ரெடி ஒரு क्वेश्चन பார்த்திருந்தோம் ஏஜ் வந்து ஒருத்தரோட இன்னொருத்தங்க எவ்வளவு அதிகமா இருக்காங்களோ அதெல்லாம் அங்க டிஃபரண்டா இருக்கும் சேம் அதே மாதிரி b - a = r 6 ஓகேங்களா சோ ஆன்சர் ஆப்ஷன் A நம்ம क्वेश्चन ஸ்டேட்மென்ட்ல கொடுத்து நம்ம தனித்தனியா வேல்யூ கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்ல ஓகேங்களா அடுத்த நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் okay so for next question பாத்தீங்கன்னா two people are driving toward each other from the two point which are 56 km apart the speed of first person 12 km per hour the speed of other 40 km per hour how long they will be meet 4 meter apart if they start driving same time ஓகேங்களா என்னன்னா ஒவ்வொருத்தரும் டிஸ்டன்ஸ் இருக்காங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 56 km ஓகே மொத்தம் 56 km இருக்காங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட் ஈச் அதர் இங்க இருந்து இங்க சோ ஒருத்தங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா 12 km/h இன்னொருத்தங்க 14 km/h ரெண்டு பேரும் சேர்த்து வராங்களே அந்த ரெண்டையுமே நம்ம பிளஸ் பண்ணிடலாம் ஓகே ரெண்டு பேரும் சேர்த்து வராங்க அவங்க ஸ்பீட் வந்து பிளஸ் பண்ணிடலாம் சரி பிளஸ் பண்ணனும் எவ்வளவு வரும் 28 km/h ரெண்டு பேரும் சேர்த்து வராங்க 28 km/h क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா after how long they will meet be 4 km apart உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா எந்த டிஸ்டன்ஸ்ல வந்து 4 km அபார்ட்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க உங்க ரெண்டு பேரும் 4 km அபார்ட்மெண்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க சோ அது அபார்ட் ஃப்ரம்ல இருக்கணும்னா -4 பண்ணனும் 56 ல இருந்து -4 ஓகே 56 ல இருந்து -4 பண்ணனும்னா 52 சோ இங்க இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் இங்க ஒரு டிஸ்டன்ஸ் சோ மொத்தமா ஓவராலா 52 km அங்க கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அங்க 4 km அபார்ட் ஃப்ரம் இருக்காங்க ஓகேங்களா சோ நமக்கு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுது 52 km ஸ்பீடும் தெரிஞ்சுது ஓகேங்களா சோ இப்போ நம்ம டைம் தான் வேணும் ஓகேங்களா சோ டைமோட ஃபார்முலா என்னது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் சோ டிஸ்டன்ஸ் வந்து 52 சாரி 54 ஸ்பீட் பாத்தீங்கன்னா 20 தப்பு பண்ணிட்டேன் ஓகே